ஹாய் கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா அம்மா வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. காலையில் இங்கே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு அக்கா வந்து அவங்க வீட்டுக்கு அங்கே வர சொல்லியிருந்தா. மத்தியானம் வந்து சிக்கன் தாங்க வாங்கியிருந்தாங்க. அது சிக்கன் வந்து பிரியாணியும் போட்டு கிரேவியும் செஞ்சாச்சு. மத்தியானம் நான் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இவங்களுக்கு நைட்டுக்கு வந்து நான் கொண்டு வந்தாச்சு. இவங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு சாப்பிட்டாங்க. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடை வந்து அதிகம் இல்லைங்க. காய் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கடை தான் இருக்குது. ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதே அங்கே கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கடை இருக்குது. அங்கே வந்து மல்லிகை ஜாமானம், காய், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கத்ததுக்கு அங்கே பார்த்திங்கன்னா 10 ரூபா டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. அதனால் நான் பெரும்பாலும் அங்கேருந்து வரையில் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். நேற்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நகாப்பழம் சீசன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நல்லதாக இருந்துச்சு. இந்த சம்பா நகாப்பழம்பாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 90 ரூபாய் என்னமோங்க. கிலோ வந்து 300 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் காயெல்லாம் வாங்கிட்டேன். தக்காளியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாச்சு, அப்புறம் மறுபடியும் விலை அதிகமாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து 24 ரூபாய்ன்னு போட்டிருந்தாங்க. சரின்ட்டு ஒரு 2 கிலோக்கு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் மீதி காயெல்லாம் வாங்கியாச்சுங்க. நிதிக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸு கொடுக்கணும். அதனால் கார்னு, வாட்டர்மெலன் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். அதேமாதிரி மல்லித்தலை பார்த்திங்கன்னா நல்லா வேரையெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு வச்சு பாருங்களேன், ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.